பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நலம் காக்க. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக உடல் ஆரோக்கியம் குறித்து நிறைய பேசிட்டு இருக்கோம். அதுல மிகவும் முக்கியமா உடல் ஆரோக்கியத்துக்கு உணவு ஒரு முக்கியமான காரணம். உண்ட உணவு செரிக்கிறதுக்கு முன்னாலே உணவு மீண்டும் மீண்டும் மருத்துவனாலே இதனால் கூட பல பிரச்சனைகள் இருக்குங்கிறத நலம் காக்க நிகழ்ச்சி மூலமா ஒரு விழிப்புணர்வு தகவலா கொடுத்துட்டு இருக்கோம். சரி, அந்த வேளை இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இங்க வருகை தந்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையில இருந்து டாக்டர் வைஷ்ணவி அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க பேச போற தலைப்பு பாத்தீங்கன்னா, பெண்கள் நம் நாட்டின் கண்கள் இல்லையா? பெண்களுக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன் வருது, இது வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பெண்களை குறித்துதான் இன்னைக்கு நிறைய நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். தொடர்ந்து உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஓகே டாக்டர், பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நாங்க இப்ப பேச போறது உடல் ரீதியான பிரச்சனைகள் மட்டுமே. உடல் ரீதியாக அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்குங்கிறத நம்ம பார்த்துலாமா டாக்டர்? ஸோ பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே மோஸ்டா ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் தான். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பா மாதவிடாய் கோளாறு வருது அவங்களுக்கு. அண்ட் அதோட சம்பந்தப்பட்ட நீர்க்கட்டி பிரச்சனைகள், கருமுட்டை வளர்ச்சியில ப்ராப்பரா க்ரோத் இல்லாம ஆனோவேஷன் அந்த மாதிரி ப்ராசஸ் ஆகுது. ஸோ இதனால பேசிக் இந்த மாதவிடாய் பிளஸ் அந்த கருமுட்டை வளர்ச்சிகள்ல ப்ராப்ளம் இருக்கிறதுனால குழந்தையின்மை அந்த லெவலுக்கு போறதுக்கும் வாய்ப்பு. ஒரு பரம்பரை ஒரு வம்சத்தையே காக்க வேண்டிய பிரச்சனை இங்க பேஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. பிகாஸ் பிரசன்ட் அண்ட் பேசிக் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெண்ணிற்கு மாதவிடாய் சுழற்சி நல்லபடியா கரெக்டா ரெகுலரா இருக்கணும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி கருமுட்டைகளோட வளர்ச்சி நார்மலா இருக்கு அப்படின்னாலே மற்ற விஷயங்கள் ஸ்ட்ராங் ஆயிடும். இன்கேஸ் பேஸ்மெண்ட் வீக்கா இருக்குன்னா மற்ற விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா. ஓகே டாக்டர், இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, என்னென்ன அறிகுறிகள்? ஓகே, ஸோ இப்போ மாதவிடாய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு பெண் அந்த மெனார்கி பீரியட், அந்த வயதுக்கு வர டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 12 வயசுலேருந்து ஆரம்பிக்குது. பட் இப்போ நிறைய பேர் பிஃபோர் 10 கூட ஆறாங்க. அது மேபி ஜெனட்டிக்லாம் இருக்கலாம், இல்லை அவங்க பாடியில் கூட ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷனிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜென்ரலாக நம்ம அந்த ஒரு 12-13 அந்த டீனேஜ் வரும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மென்சஸ் வருது. ஸோ எவ்ரி மந்த் வரக்கூடிய அந்த மாதவிடாய் சுழற்சி பார்த்தோம்னா கண்டிப்பாக 26லேருந்து 32 நாளுக்குள்ள வருது அப்படின்னா அது ரொம்ப சரியான ஒரு மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு வச்சுக்கலாம். பட் அதுவே அவங்களுக்கு 22க்குள்ள வருது, இல்லை 35 மேல வருது அப்படின்னா, அது 35 நாட்களுக்கு அப்புறம் இல்லை 20 நாட்களுக்குள்ள வருது அப்படின்னா அதுதான் மாதவிடாய் கோளாறுகள், இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது நிறைய பேருக்கு சேஞ்சஸ் இருக்கும். இப்போ ஏஜ் அட்டன் பண்றாங்க அப்படின்னா ஒரு 1 year 1.5 year வரைக்கும் அவங்களுக்கு சில பேருக்கு அந்த ஹார்மோன்ஸ் கரெக்டா செட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போய் தான் வரும். அப்புறம் நாட்கள் ஆக மாதங்கள் ஆக 1 year 2 year ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரெகுலர் சைக்கிளா மாறுது. பட் ஒரு சில பேருக்கு தான் அந்த ஹார்மோனோட தாக்கம் சரியா செட் ஆகாம இம்பேலன்ஸ்ன்ற லெவலுக்கு போகும்போது தான் அந்த சுழற்சி வேறுபட்டு மாறுபட்டு வருது. ஸோ இந்த டியூரேஷன் ரொம்ப ரொம்ப அவசியமானது. கண்டிப்பா பெண்கள் பொறுத்த வரைக்கும் 26லேருந்து 32 நாளுக்குள்ள வர்றது ரொம்ப கவனமான ஒரு விஷயமா இருக்கணும். அது கண்டிப்பா அவங்க அம்மா அந்த ஸ்டார்டிங் டைம்ல இருந்து நோட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் தான். ஓகே டாக்டர், சில பேருக்கு இந்த பிரச்சனைகளும் இருக்காது, ஆனா இந்த வழிகள் மூலமாகவே சில அறிகுறிகளை தெரிஞ்சுட்டு நம்ம டாக்டர்கிட்ட போவாங்க. அந்த டாக்டர்கிட்ட போக வேண்டிய தருணம் என்ன? ஏன்னா அதைதான் அவங்க ரொம்ப சாதாரண வழிதானேன்னு விட்டுறாங்க. அது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம்? ஓகே, ஸோ இந்த டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவாங்க, மாதவிடாய் டைம்ல வரக்கூடிய அந்த வலி. மோஸ்டா ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கிறதுனால நம்ம எல்லாத்துக்கும் ஹார்மோன் சொல்லிருக்கோம். பட் அதுதான் முக்கியமான விஷயம் நம்ம பாடியில இல்லைங்களா? ஸோ அதை அனலைஸ் பண்றது நம்ம பாடி ஃபுல்லும். வலி பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஸோ மோஸ்டா பெயின் இருக்கும் போது அவங்களுக்கு என்ன மாதிரியான பெயினுங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அண்ட் அந்த பெயினுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோவோட நேச்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு அந்த வலியோட சேர்த்து கட்டியா உதிரப்போக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களும் கண்டிப்பா டாக்டர் செக் பண்ணிக்கிறது நல்லது ஆரம்பத்திலே. சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் அந்த டைம்ல, அதுவும் மோஸ்டா கேர்ள்ஸுக்குனாலே அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைம் அந்த தருணத்துல மேபி ஸ்டடீஸ்லயோ இல்லை ஒர்க்ல ஏதாவது சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா கண்டிப்பா அந்த டைம்ல இது மாதிரி ஒரு கட்டியா உதிரப்போக்கு இருக்கும். பட் அதுவே ப்ரொலாங்டா எவ்ரி மந்த் வந்தது அப்படின்னா கண்டிப்பா டாக்டர் அணுக வேண்டியது முக்கியமான விஷயம். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. ஓகேங்க. பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, பேர் சொல்லுங்க. லாவண்யாங்க. எங்க இருந்து பேசுறீங்க லாவண்யா? மதுரையில இருந்து. ஓகே, உங்களுக்கு என்ன பிரச்சனை, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகேங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ ஹலோ டாக்டர். சொல்லுங்க. எனக்கு 2 மாசம் ஆயிடுச்சு டாக்டர். ஓகே. பீரியட்ஸ் ஆகி. ஓகேம்மா.
இன்னும் பீரியட்ஸ் ஆகவே இல்லை. ஆனா என்ன ப்ராப்ளம் என்னன்னு தெரியல. ஆனா எப்பயுமே கரெக்டா 28 நாள்லயே பீரியட்ஸ் ஆயிடுவேன். ஓகேம்மா. கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்கு? என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு வந்து 25 ஆகுது. ஓகேம்மா. மேரிடா நீங்க? அன்மேரிடா? மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆச்சுங்களா? உங்களுக்கு எப்போதும் ரெகுலரா வரக்கூடிய அந்த சைக்கிள் வந்து எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை? 28 நாளுங்களா இல்ல 30 நாளுங்களா? 28 நாள் 30 நாள் இந்த இதுக்குள்ளே வந்துருங்க. ஓகே. இப்போ 2 மந்த்ஸா வரலன்னு சொல்லிருக்கீங்கல்ல, யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்திருக்கீங்களா? இல்லைங்க, நான் ஆபரேஷன் பண்ணிட்டேங்க மேம். 2 குழந்தை பிறந்துச்சு. அந்த டீடைல்ஸ் தான் நான் உங்ககிட்ட கேட்டேன், மேரிடா அன்மேரிடான்னு கேட்டேன். ஸோ வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கீங்க நீங்க இல்லையா? ஆமாங்க, ஃபேமிலி பிளான் பண்ணியாச்சு. ஓகேம்மா. ஓகே ஓகே. ஸோ இப்போ 2 மந்த்ஸ் வரல உங்களுக்கு இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே. வேற ஏதாவது அறிகுறி லைக் வந்து அடிவயிறு கொஞ்சம் உப்பசமா இருக்குது, இல்ல வந்து வெள்ளப்படுற டிஸ்சார்ஜ் அது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? ஆமாங்க. இருக்குங்களா? ஆமாங்க மேம், கொஞ்சம் வயிறு வெயிட் போட்டிருக்கும் மேம். சரி, ஓகேம்மா. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பட் ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது தான். ஏன்னா மாதவிடாய் பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் திடீர்னு நடுவில் ஸ்டாப் ஆயிடுச்சு, பட் 25 இயர்ஸ் சம்திங் தான் நீங்க சொன்னீங்க. அது வந்து நீங்க பயந்து ஆல்ரெடி 2 குழந்தை இருக்காங்க அண்ட் ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்காங்கன்னு வேற சொல்லியிருக்கீங்க நீங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மட்டும் எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வயிறு கொஞ்சம் உப்பசமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால மேபி உள்ள வந்து வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்து பார்த்துக்கோமா. ஓகே, நன்றிம்மா உங்களின் அழைப்புக்கு. இளவரசு குழந்தைங்களுக்கு கலைப்பினை எடுத்து மேலும் பல தகவல் தெரியணும், இல்லை ஸ்கேன் எடுத்த ரிப்போர்ட் கொண்டு வந்து நீங்க டாக்டர் அட்வைஸ் கேட்கணும்னா நீங்க அது கலைப்பினை ஏற்படுத்தலாம். இன்னொன்று நேர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் கவிதா பேசுறேன், சென்னையில இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. டாக்டர், சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 இயர் ஆகுது. ஓகே. இன்னும் குழந்தை இல்லை டாக்டர். ஓகேம்மா. மாதவிடாய் கரெக்டா வந்துட்டு இருக்குங்களா? ரெகுலரா இருக்குங்களா? அது வந்து பீரியட் எப்படி வருதுன்னா 2 மாசம் வந்து கரெக்டா 8ஆம் தேதி வந்துச்சு மேம். லாஸ்ட் மந்த் வந்து 5ஆம் தேதியே வந்துருச்சு, முன்னாடியே வந்துருச்சு மேம். ஓகே. இப்ப இந்த மாசம் வந்து 2ஆம் தேதி வந்துருச்சு மேம். 5ஆம் தேதி வர்றதுக்குள்ள 2ஆம் தேதி வந்து அது ஒரு நாள் தான் மேம் இருக்குது. ஓகேம்மா. மற்றபடி உங்களுக்கு வந்து நீர்க்கட்டி பிரச்சனையோ இல்லை வந்து தைராய்டு ப்ராப்ளம் அப்படி ஏதாவது இருக்குங்களா? இன்னும் எதுவும் பார்க்கல மேம், செக் பண்ணி. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். திருமணமாகி 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. மோஸ்ட்டாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, 1 இயர் ஆச்சு, கன்சீவ் ஆகலை அப்படின்னா ஃபர்டிலிட்டிக்குன்னு ஒரு சில முக்கியமான பேசிக் டெஸ்ட் எல்லாம் இருக்குமா. ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா மாதவிடாயும் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அதே மாதிரி ஒரு நாள் அந்த உதிரப்போக்கு இருக்குன்றது வந்து கொஞ்சம் கம்மியான விஷயம் தான். நார்மலாக 3லேருந்து 5 நாளுக்குள்ள கண்டிப்பாக அந்த ஃப்ளோ வந்து இருந்தே ஆகணும். ஸோ ஒன்ஸ் வந்து டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகே, நன்றி உங்களின் நிலைப்பகம். இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சொன்னோம். இதை நம்ம முன்னாடியே நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்ட இந்த மாதிரியான குழந்தையின்மை பிரச்சனை, அதாவது லைஃப் லாங் நடக்கக்கூடிய பிரச்சனையை கூட தடுத்துக்கலாம் இல்லையா? ஆனால் தடுக்கிறதுக்கு முன்னாடி சரியான மருத்துவம், எந்த மருத்துவம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் ஷோபா. ஷோபா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் வந்து திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர் இருக்காங்க, டாக்டர் பேசுங்க. எனக்கு பீரியட்ஸ் வந்து நார்மலாவே இல்ல, பீரியட்ஸா இருக்கு. ஓகே. அது வந்து இப்ப அந்த டைமிங், பீரியட்ஸ் டைமிங் வரும்போது பாத்தீங்கன்னா நார்மலா பீரியட்ஸ் மாதிரி படாம சும்மா வெள்ளப்படுற மாதிரி பிரவுனிஷா பட்டுட்டே இருக்கு. ஓகே. அது உங்களுக்கு ரொம்ப நாளா அப்படிதான் இருக்குதுங்களா? இப்போ ரீசெண்டா தான் அது மாதிரி சேஞ்சஸ் தெரியுதுங்களா? இந்த ஒரு 3-4 மந்த்ஸ், இந்த 6 மந்த்ஸ்க்குள்ளதான் அந்த மாதிரி தெரியுது. ஓகேம்மா. இப்போ ஏதாவது நீங்க மெடிசின்ஸ் வேற எதுக்காவது ஒரு கண்டிஷனுக்காக மெடிசின்ஸ் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா இப்போ நீங்க? இல்ல வைரஸ் மாத்திரை மட்டும் ஒரு 6 மந்த்ஸ் கண்டினியூ பண்ணேன், அது இப்ப கண்டினியூ பண்றல. ஓகே. என்ன ஏஜ் உங்களுக்கு? ஹலோ, என்ன ஏஜ்மா உங்களுக்கு? எனக்கு 30. ஓகே ஓகே. ஸோ இப்போ தைராய்டு உங்களுக்கு இருக்கு இல்லையா? தைராய்டு டிஸார்டர் இருக்கு, அதுக்கு நீங்க மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? இப்ப ஸ்டாப் பண்ணிட்டேன், எடுக்கிறது இல்ல. ஓகே. டாக்டர்ஸ் அட்வைஸோட ஸ்டாப் பண்ணீங்களா இல்ல? இல்ல நானா தான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி இருந்தது, அதாவது நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரெகுலர் பீரியட்ஸா இருந்தது. ஆனா திருப்பி இந்த 6 மந்த்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பீரியட் டைமிங் அப்ப மட்டும் நார்மலா பீரியட் படாம வந்து அப்படியே ஒரு மாதிரி பிரவுனிஷா நம்ம வெள்ளப்படுற மாதிரி பட்டது இருக்கு. ஓகே, புரியுது நீங்க சொல்றது. இப்போ தைராய்டு டிஸார்டர், தைராய்டு குறைபாடு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, மருந்துகள் எடுத்து இப்போ அட் ப்ரெசென்ட் நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும்போது ஜென்ரலாகவே பெண்களுக்கு வந்து மாதவிடாய் கோளாறுகள் இல்லை கருமுட்டை அந்த மாதிரி பிரச்சனைகள் காமனாக இருக்கக்கூடிய விஷயம் தான்.
அதுலேயும் முக்கியமா வந்து நம்ம அந்த ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா வந்து பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகும் தவிர நார்மல் ஆகாது. ஸோ ஹோமியோபதி மெடிசின்ஸ்ல உங்களோட அந்த தைராய்டு குறைபாடு பிளஸ் உங்களோட அந்த பீரியட்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் வந்து மாத்திரைகள் மூலியமா நம்ம சரி பண்ண முடியும். நீங்க டைரக்டா கிளினிக் வாங்க, நாங்க உங்களுக்கு பர்சனலா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே, நன்றிமா. உங்களை நல்ல பக்கம் இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. என் நேம் கலைவாணிங்க. எங்க இருந்து பேசுறீங்க? உடுமலையிலங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்க. பீரியட் டைம்ஸ்ல வந்து எனக்கு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துச்சுங்க. ஓகே, எந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கு? லைக் பெயின் இல்ல? இல்ல, சின்ன கொப்பளம் மாதிரி வந்து ஓவர் பெயினா இருக்கு. ஓகே ஓகே. என்ன ஏஜ்மா உங்களுக்கு? என்னங்க? என்ன ஏஜ்மா? வயது என்ன உங்களுக்கு? 21. என்னம்மா? 21. ஓகே ஓகே. மற்றபடி கரெக்டா இருக்குங்களா? சைக்கிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்குங்களா? ரெகுலரா வருது. 1 or 3 days வந்து 1 or 2 days தான் வந்து முன்னாடி இல்லாட்டி பின்னாடி ஆகும். ஓகேம்மா. இப்போ நீங்க சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ்க்கு முழுக்க வந்து ஹைஜீனிக் மெஷர்ஸ் அவசியமான ஒரு விஷயம் ஆகும். ஸோ இதுக்கு மெடிசன்ஸ் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஹைஜீன்றது ரொம்ப அவசியம். அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த பாயில்ஸ் புண்ணு வருது அண்ட் பெயினை வந்து நீங்க சரி பண்ணிக்கலாம், கவலைப்பட வேண்டாம். ஓகே, நன்றிமா. உங்களின் நிலைப்புக்கு. இப்போ நம்ம அடுத்ததா பேச வேண்டியது நீர்க்கட்டிகள் தொடர்பாக. இது ஏன் வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னொரு நேரம் வந்துட்டாங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. நாமக்கல்ல இருந்து வினிதா பேசுறேன். ஓகே வினிதா, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து பீரியட் வந்து கரெக்டான டைம்க்குலாம் மந்த்லி 28 days ஒன்ஸ் ஆயிடும் மேம். ஆனா ப்ளீடிங் அதிகமா போயிட்டு இருக்குது, ஓவராவே போகுது. ஓகே. எவ்வளோ நாளைக்கு அந்த ஃப்ளோ இருக்கும்? இப்போ வந்து எனக்கு செகண்ட் பேபி பிறந்ததுல இருந்தே அப்படி இருக்குது மேம். ஓகேம்மா. செகண்ட் சிசேரியனா இல்லை நார்மல் டெலிவரிங்களா? ரெண்டுமே நார்மல் டெலிவரி தானே. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஓகே. அதிகமா போகுதுன்னா லைக் எவ்வளோ டேஸ் தொடர்ந்து அந்த இருக்கிற 4-5 டேஸுமே அதிகமா இருக்குங்களா இல்லை ஏதாவது ஒரு நாள் மட்டும் அதிகமா இருக்குங்களா? இல்லைங்க, அந்த 4 days மேல 4 days வரைக்கும் அதிகமா தான் போகுது. ஓகே. நீங்க இதுக்காக டெஸ்ட், ஹார்மோன்ஸ் டெஸ்ட் இல்லை வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எதாவது எடுத்து பார்த்துருக்கீங்களாம்மா? இல்லைங்க மேம், எதுவும் இல்லை. பெயின் இருந்தா பரவாயில்ல, பெயின் இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதுனால நான் திரும்ப அதை பற்றி கேர் பண்ணிக்கல. ஓகே ஓகே ஆக்சுவலி இந்த உதிரப்போக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன கவனிக்கணும்னா வந்து அதோட நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சில பேருக்கு வந்து கட்டியா வரும், சில பேருக்கு வயிறு வலியோட வரும். அந்த டைம்ல வந்து மயக்கம் இல்லை வாமிட் வர மாதிரி சென்சேஷன், அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களால பேர் பண்ண முடியுதுன்னு ஓகே. பட் ஆனால் உடம்பு ரொம்ப அந்த டைம்ல வந்து வற்புறுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க டாக்டர்ஸை அணுகிறது நல்லது தான். அண்ட் ஹோமியோபத்திலையும் இந்த மாதிரி மெனரேஜா கம்ப்ளைண்ட்ஸ்க்கு மெடிசன்ஸ் நல்லாவே இருக்கு, அது மூலியமா சரி பண்ணிக்கலாம், கவலைப்பட வேண்டாம். ஓகேம்மா, நன்றிம்மா. உங்களின் நிலைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ. ஹலோ. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், காஞ்சிபுரம்ல இருந்து மேடம். ஓகே, உங்களுக்கு என்ன பிரச்சனை டாக்டர்கிட்ட சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா, என்ன கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு? மை நேம் இஸ் மதீன். ஹலோ ஃப்ரம் காஞ்சிபுரம். ஓகே. மேடம், எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஓகேம்மா. கூடவே லிவர் ப்ராப்ளமும் இருக்கு. ஓகே. லிவர்ல என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு? என்ன மேடம்? லிவர் ப்ராப்ளம் சொன்னீங்க இல்லையா? லிவர்ல என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குமா? ஹலோ. ஹலோ. லிவர்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் கேக்குறாங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கு மேடம். சரி, ஓகே, சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ நான் ரீசெண்டா ஒரு 4 years தைராய்டு டேப்லெட்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். தைராய்டு ஓகே. லைஃப் லாங் நாங்க சாப்பிடணுங்களான்னு கேக்குறேன். இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஓகேம்மா. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து தைராய்டு குறைபாடு, தைராய்டு டிஸார்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதோட சேர்த்து சின்ன வயசுலேருந்து வந்து லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ தைராய்டு பொறுத்த வரைக்கும் ஹார்மோன்ஸ் பிரச்சனைகள்னால வரக்கூடாது. இதர் நம்ம உடம்புல வந்து போதுமான அளவுக்கு அந்த ஹார்மோன்ஸ் உற்பத்தி, தைராய்டு ஹார்மோன்ஸ் உற்பத்தி இல்லை அப்படின்னாலும் வரலாம். அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக உற்பத்தி இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ இந்த தைராய்டு பிரச்சனைக்கு வந்து லைஃப் லாங் நீங்கள் மாத்திரை எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல வந்து ஹார்மோன்ஸ் பேலன்ஸை கொண்டு வரதுக்கு we are giving medicines. ஸோ அப்படி மெடிசன்ஸ் எடுக்கும் போது உங்களோட அந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் நார்மலாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுத்தே ஆகணும். மெடிசன்ஸ் டிபெண்டன்சியை வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாமா. லிவர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, பட் அதோட டீட்டெயில்ஸ் எனக்கு இன்னும் தெரியல. ஸோ கிளினிக் வரும்போது நீங்கள் ரிப்போர்ட்ஸ் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கும் ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஹோமியோபதியில். ஓகேம்மா, நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு நேயர் தொடர்பில் இருக்காங்க. வணக்கம்.
வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மீனா. எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சரிங்க. சொல்லுங்கம்மா, என்ன கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு? எங்களுக்கு எனக்கு வந்துங்க மாதவிடாய் வந்துங்க தள்ளி போகுதுங்க. 5 நாள் 10 நாள் தள்ளி போகுங்க. ஓகே. நிறைய வந்துட்டு இருக்குதுங்க. ஓகேம்மா, சரி. வயிற்று வலியும் இருக்குங்க. அதோட 5 நாள் 10 நாள் தள்ளி போகுங்க. ஓகே. இப்ப 2 மாசமா 20 நாள் தள்ளி போச்சுங்க. நாங்க போய் டெஸ்ட் பார்த்ததுல ஒன்னும் நெகட்டிவ் தான் வந்துச்சுங்க. ஓகே. மற்றபடி வேற ஹார்மோன்ஸ் ஸ்கேனு அது மாதிரி ஜென்ரலா எடுத்து பார்த்துருக்கீங்களா நீங்க? நீர்க்கட்டி பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தது இல்லைங்க. என்னமா இன்ஃபெக்ஷனா நீர்க்கட்டியா? இன்ஃபெக்ஷன். ஓகே. ஓகே, என்ன இன்ஃபெக்ஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்களா? கிருமிங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மருந்து சாப்பிட்டு இப்ப நல்லா ஆயிடுச்சுங்க. ஓகே ஓகேம்மா, சரி. ஓகே. ஸோ இப்போ மாதவிடாய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தள்ளி தள்ளி போயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் தண்ணி ஊத்துலீங்க. அதான் என்னன்னு தெரியலைங்க. அடுத்த ஃபோன் பண்ணேன். ஓகேம்மா, ஓகே ஓகே. ஸோ ஹார்மோன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது, அதனால கொஞ்சம் தள்ளி தள்ளி போகிறது. அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பெயினும் கூட சேர்ந்து வரும் உங்களுக்கு. ஏன்னா இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பாடிக்கு அந்த ஒரு தாங்கிக்கிற கெப்பாசிட்டி குறைவாக இருக்கிறதுனால பெயின் வெளியில் வரும் உங்களுக்கு. ஸோ ஹார்மோன்ஸ் டெஸ்ட் எடுத்து பாருங்கம்மா. ப்ளஸ் எதுக்கும் ஸ்கேன் எடுத்து பார்த்து நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கா இல்லைன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் அப்படி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ஹோமியோபதி மெடிசன்ஸில் அதை சரி பண்ண முடியும். ஸோ ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க, நாங்கள் பர்சனலாக கைட் பண்ணுறோம் உங்களுக்கு. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மேடம், நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். என் பேரு ராஜேஸ்வரி. ஓகே, சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஆக்சுவலி எனக்கு இப்போ 28 இயர்ஸ் ஆகுது மேடம். இப்ப குழந்தை பிறந்த 1.5 year ஆகுது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தைராய்டு ப்ராப்ளம் இருந்தில்ல. இப்போ 9 months பேபி பிறந்து 9th month இருக்கும்போது தைராய்டு டெஸ்ட் பண்ணோம். அப்ப தைராய்டு இருக்கு, நான் ஸ்டார்டிங் லெவல் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்ப T3 T4 TSH இந்த 3 டெஸ்ட் எடுக்கிறாங்க இல்லைங்களா? இப்ப நான் எடுத்த டெஸ்டோட இது சொல்றேன் மேடம். 110 இருக்கு T3, T4 10.50 இருக்கு, TSH 3.15 இருக்கு. இது நார்மலுங்களா இல்ல ப்ராப்ளம் இருக்குங்க? ஓகே, இந்த ரிப்போர்ட் நீங்க இப்போ நீங்க மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா தைராய்டுக்காக? என்ன மேடம்? இல்ல, இப்போ நீங்க தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா, அதுக்காக மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களான்னு கேக்குறேன். மெடிசன் ஆக்சுவலி மேடம் அலோபதி தான் எடுத்தேன். எங்க லோக்கல் டாக்டர் இது எனக்கு எதுல தைராய்டு இருக்குன்றத என்ன சொல்லல. தைராய்டுன்னு ஒரு மெடிசன் எடுத்துக்கிறேன், மார்னிங்ல எடுத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதான் இது இப்ப எனக்கு தைராய்டு இது கழுத்துல இருக்குங்களா இல்ல வேற எங்க? இல்ல, I'll explain you. நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் எதுக்காக கேக்குறேன்னா, நம்ம பிளட் டெஸ்ட் T3 T4 TSH பொறுத்த வரைக்கும் நம்ம மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது, அது என்ன மெடிசன்ஸா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது நமக்கு ரிப்போர்ட்ஸ் நார்மலா தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் கேட்டேன். இந்த டெஸ்ட் பிஃபோர் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்ததுங்களா இல்ல இப்போ ரீசெண்டா மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது பார்த்துதான் நான் கேட்கறேன். இல்ல, மெடிசன் எடுக்கல. ஆக்சுவலி இப்ப நான் 1 month மெடிசனே எடுக்கல. எப்ப பாத்தீங்க டெஸ்ட்? நீங்க இப்ப டெஸ்ட் இப்ப 3 days பிஃபோர் பாத்துட்டு இந்த டெஸ்ட். ஓகே ஓகே. இல்ல டிராஸ்டிக் சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை நீங்க சொல்ற மாதிரி. பட் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும் போது நீங்க கொஞ்சம் ரெகுலர் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது நல்லதுதான். தைராய்டுங்கிறது உங்க லைஃப் லாங் ப்ராப்ளம் வருங்களா? அந்த தைராய்டு இப்ப எனக்கு இருக்கிற இது லைஃப் லாங் இருக்குங்களா? ஏன் கேக்குறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு சுகர் ஆல்சோ ஸ்டார்ட் ஆயிருக்கு மேடம். பாப்பா வயிற்றுல இருக்கும்போது ஜிடிஎம் இருந்தது, அதுவும் சேர்ந்து ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுனால சுகருக்கும் தைராய்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களா? அதனால ஏதாவது யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குங்க வருங்களான்னு ஒரு டவுட் இருக்கு மேடம் எனக்கு. ஓகே, ஷூர் ஷூர். ஆக்சுவலி என்னன்னா ஜிடிஎம் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நமக்கு வந்திருக்கிறது பிரெக்னன்சி டைம்ல வரக்கூடிய ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா லைஃப் லாங் திரும்ப இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல வாட் எவர் இட் இஸ், அது டயபெட்டிஸ் இருந்தாலும் இல்ல தைராய்டு ப்ராப்ளம் வந்தாலும் வித் மெடிசன்ஸ் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். பிகாஸ் லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது லைக் டிபெண்டன்சின்ற விஷயம் அதிகமாகும் போது ப்ராப்பரா கண்ட்ரோல் ஆகாது உங்களுக்கு. ஸோ அதனால லைஃப் லாங் நீங்க அதுக்காக மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. தைராய்டுங்கிறது உங்க கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு, அதுல இருந்து வரக்கூடிய டிசார்டர்ஸ்னால அது வரதா பிரச்சனை. அண்ட் இன்சுலின் ஹார்மோன்ஸ்னால வரக்கூடிய டயபெட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. ஒரு ஹார்மோன் நம்ம பாடியில எல்லா ஹார்மோன்ஸுமே ஒரு கனெக்ஷன் ஒன்னோட ஒன்று இருந்துட்டே இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஹார்மோன்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குன்னா
நெக்ஸ்ட் உள்ளக்கூடிய ஹார்மோன்ஸும் வீக்கரா இருக்கும் போது ஈஸியா அது எஃபெக்ட் ஆயிருது. ஸோ ஹோமியோபதி மெடிசின்ஸ்ல வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து நம்ம நல்லாவே மெடிசின்ஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணி வித்தவுட் மெடிசின்ஸ் நார்மலா ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும். பட் அதுக்கு சர்டன் டெஸ்ட் எல்லாம் தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு நியர்பைல இருக்கிற பெங்களூர்லேருந்து கால் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க, பெங்களூர்லேயும் பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ரீசெண்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டு நீங்க வந்து டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களை கைட் பண்ணுவாங்க, கவலைப்பட வேண்டாம். ஓகேம்மா, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, தொடர்புல இருக்கீங்க சார், பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க சார், நீங்க பேசுறது கேக்குது. என் பேரு சீனிவாசன், நான் விருதுநகர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, என் ஒய்ஃபுக்கு இந்த நீர்க்கட்டி பிரச்சனைனாங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். எங்க ஒய்ஃபுக்கு வந்து நீர்க்கட்டி பிரச்சனைனாங்க. அதுக்கு லேப்ராஸ்கோபி மூலியமா ஆபரேஷன் பண்ணாங்க. ஓகே. ஆபரேஷன் பண்ணிட்டு இப்போ வந்து கருமுட்டை வளரலன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன மேடம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? ஓகே, மற்றபடி மாதவிடாய் சுழற்சி உங்களுக்கு நல்லா இருக்குங்களா? என்னங்க மேடம்? மற்றபடி மாதவிடாய் சுழற்சி கரெக்டா இருக்குங்களா? அதான் கரெக்டா இருக்கு மேடம். நீர்க்கட்டி பிரச்சனைனாங்க, அதுக்கு லேப்ராஸ்கோபி மூலம் ஆபரேஷன் பண்ணாங்க. ஓகே. ஆபரேஷன் பண்ணா கூட இப்போ வந்து கருமுட்டை வளர்ச்சி இல்ல அப்படிங்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்து உங்க ஒய்ஃப்க்கு நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பிசிஓடி ட்ரில்லிங் லாப்ரோஸ்கோபி மூலமா பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து கருமுட்டை வளர்ச்சி சரியா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஜென்ரலாகவே நீர்க்கட்டி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த FSH LH ஹார்மோன்ஸ் வந்து சரியான அளவில் இல்லாததுனால நமக்கு அந்த கருமுட்டையோட தன்மை வந்து சரியா இல்லாமல் ஃபாலிகல்ஸ்குள்ள வந்து நீர் கோத்துக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால அந்த நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். நீர்க்கட்டி பொறுத்த வரைக்கும் சர்ஜரி பண்ணினாலும் மறுபடியும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா ஹார்மோன்ஸ் சரியானாதான், கண்ட்ரோல் ஆனாதான் நமக்கு அந்த நீர்க்கட்டி பிரச்சனை வந்து சரியாகும். ஸோ அதனால இப்போ லாப்ரோஸ்கோபி பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் கருமுட்டை வளர்ச்சி சரியா இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நீர்க்கட்டி பொறுத்த வரைக்கும் அன்லெஸ் அந்த ஹார்மோன்ஸ் சரியாகிற வரைக்கும் பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருக்கும். கருமுட்டை திரும்ப திரும்ப உருவாக்கம் இருந்துட்டே தான் இருக்கும். ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல நீர்க்கட்டி பிரச்சனைகளுக்கு ஹார்மோன்ஸை நார்மலா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வைஃபை கூட்டிட்டு வாங்க, அதுக்கு என்ன டெஸ்ட் தேவைப்படுதோ எடுத்துட்டு நாங்க மெடிசன்ஸ் கொடுக்குறோம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு சார் இன்னொரு நேரம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. ஜெயந்தி, விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ டாக்டர்கிட்ட சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. வணக்கம். எனக்கு வந்து 6 மாசமா தைராய்டு இருக்குன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க மேடம். ஓகே. TS கட்சில ப்ராப்ளம்னு 9 பாயிண்ட் இருந்ததுங்க. ஓகே. இப்ப 25 மில்லிகிராம் சாப்பிட்டேன். ஓகே. இப்ப 5 குறைஞ்சிருச்சு. ஓகே. இப்ப 50 மில்லிகிராம் கொடுத்திருக்காங்க மேடம். ஓகேமா. அந்த சாப்பிட்டதுல இருந்து கையெல்லாம் ரொம்ப நடுங்குதுல மேடம். அதனால இப்ப 2 மாசமா நிறுத்த சொல்லியிருக்காங்க. மறுபடியும் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம்னு இருக்காங்க. அதனால ப்ராப்ளம் வருங்களா மேடம்? இல்லம்மா, தைராய்டு பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் 9ல இருந்தது TSH, இப்போ வந்து 5ல இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பிகாஸ் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது கண்டிப்பா அது கொஞ்சம் நார்மலுக்கு வரும். ஆனா நீங்க திடீர்னு ஸ்டாப் பண்ண வேண்டாம். அதோட பவர் டோசேஜ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணி அந்த டோசேஜை படிப்படியாக குறைச்சிட்டு வந்து நீங்க நிப்பாட்டிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல வந்து இந்த தைராய்டை பேலன்ஸ்டா கொண்டு வரதுக்கு மாத்திரைகள் பண்ண முடியும். கொஞ்சம் நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னா லைஃப் லாங் உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு. பொதுவாக இப்போ பெண்களுக்கு பிரச்சனை வந்து இந்த மாதிரியான மாதவிடாய் பிரச்சனை வந்தாலே தைராய்டு பிரச்சனை வந்துருது, PCOD வந்துருது, குழந்தைமை, இது எல்லாமே சேர்த்து ஒன்னாதான் இணைஞ்சிருதா பொதுவாகவே? ஆமா, மோஸ்ட்லி ஏன்னா ஒரு காலர் சொன்ன மாதிரி சொன்னாங்க இல்லையா, உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு, அப்புறம் தைராய்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. எல்லா தைராய்டு எல்லா ஹார்மோன்ஸும் வந்து ஒன்னோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. லைக் நம்மளோட ஒரு மியூசிக்கல் இதுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நல்லா இருந்தது, நமக்கு அந்த சாங்லேருந்து எல்லாமே நல்லா இருந்ததா ஒரு மெலடி சாங் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ சேம் வே ஒரு ஹார்மோன்ஸ்ல பிரச்சனை இருக்கும் போது அடுத்த உள்ள ஹார்மோன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் அந்த இருக்கிற ஹார்மோனே சரியாகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஹார்மோன்ஸும் ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும். அதனால பெண்களுக்கு ஒரு கண்டினியூட்டியாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு. ஓகே, இன்னொரு நேர் கூட பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. நான் சென்னையில இருந்து ஆர்த்தி பேசுறேன். சொல்லுங்க ஆர்த்தி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. இது வரைக்கும் எந்த ஹார்மோன் ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. ஓகே.
லைக் என்ன சொன்னாங்க அப்படின்னா மென்ஸ்ட்ரேஷன் மட்டும் கண்ட்ரோல்ல இல்லாம ஒன்னு 20 டேஸ்க்கு முன்னாடி வருது, இல்லைன்னா 30 டேஸ்க்கு அப்புறம் வருது. ஓகே. ஸோ இந்த இஷ்யூ இருந்ததுனால லைக் நார்மல் ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் எடுக்கும்போது ஏதோ ஒரு ஹார்மோன் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா சுரக்குது. ஸோ அது மட்டும் தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கட்டியோ இல்ல டியூப் டெஸ்டோ எல்லா ஸ்கேன்ஸ் அண்ட் அல்ட்ராசவுண்ட் அண்ட் வெஜைனல் ஸ்கேன்ஸ் எல்லாமே பண்ணி பார்த்ததுல இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே இல்ல, கட்டி எதுவுமே இல்ல, ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்ல, யூட்ரஸ் சைஸ்ல இருந்து எல்லாமே ஓவரியில இருந்து பிளாக்கேஜஸ் எதுவுமே இல்ல, கிளியரா இருக்குன்றாங்க. ஹார்மோனல்ஸ்னால மட்டும்தான் வந்து சில நேரம் அந்த எக்கோட டெவலப்மெண்ட்டை கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியலன்னு சொல்றாங்க. எனக்கு ஏஜ் வந்து 25 தான் ஆகுது, மேரேஜ் ஆகி 2.5 years ஆயிடுச்சு. மென்ஸ்ட்ரேஷன் தள்ளி போக போக சில மந்த்ஸ் வந்து 15 டேஸ்க்கு முன்னாடி ஆறுது, சில மந்த்ஸ் வந்து 2 or 3 monthsக்கு அப்புறமும் ஆகாம இருக்கும்போது டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நெகட்டிவ் ரிசல்ட் தான் வருது. கன்செப்ஷன் ரேட் வந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன ரெமெடி இருக்குங்க டாக்டர்? ஓகே, நீங்க 2 yearsல எப்பயாவது கன்சீவ் ஆகி அபார்ஷன் ஹிஸ்டரிஸ் ஏதாவது இருக்குங்களா? இல்ல, அபார்ஷன் எதுவுமே இது வரைக்கும் ஆகவே இல்ல. ஓகே ஓகே ஓகே. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் ஹார்மோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்மோன் மட்டும் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மேபி அது LH ஹார்மோன் தான் மோஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ LH ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கும் போது தான் நமக்கு வந்து பீரியட்ஸோட அந்த கரெக்டான லெவல்ஸ் வந்து நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் முன்ன பின்ன வந்து வருது சைக்கிள்ஸ் எல்லாமே. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உள்ள வந்து நம்ம கருமுட்டை வளர்ச்சியும் கரெக்டான தன்மையில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எவ்ரி மந்த் ஓவலேஷன் ப்ராசஸ் வந்து நல்லபடியாக இருக்கும். இன்கேஸ் அதில் ப்ராப்ளம் இருக்கும் போது உங்களுக்கு பீரியட்ஸ்லேயும் ப்ராப்ளம் வரலாம், ஓவலேஷனும் சரியாகலாம் போகும்போது கன்சீவ் ஆகுன்ற விஷயம் வந்து கொஞ்சம் அதிகமாகுது. ஹோமியோபதி மெடிசன்ஸில் இந்த மென்ஸ்ட்ரேஷன் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நல்லாவே தீர்வு இருக்குமா. நீங்கள் கிளினிக் வாங்க, நாங்கள் பர்சனலாக கைட் பண்ணுறோம். ஓகே, நன்றி மங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. நான் பஷீரா பேகம் பேசுறேன் மேடம், ராசாப்பள்ளியில இருந்து. சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, டாக்டர்கிட்ட சொல்லுங்க. மேடம், எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம். மாசம் பீரியட்ஸ் ஆக மாட்டேங்குது. என்னம்மா, எவ்வளோ மந்த்? இர்ரெகுலர் பீரியட்ஸ் மேடம் எனக்கு. சரி, ஓகே ஓகே. மாசம் சரியாவே ஆக மாட்டேங்குது. ஓகே. நான் வெளியே ஹோமியோபதி டாக்டர் கிட்ட தான் நான் பாத்துட்டு இருக்கேன். ஓகே. 1 year சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி. அவங்க ஹார்மோன் கம்மியா இருக்கு, அதனால இர்ரெகுலர் மாசம் ஆக மாட்டேங்குது, நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. அது சரியாயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆயிடும். ஆனாலும் மெடிசன் வந்து எனக்கு செட் ஆக மாட்டேங்குது டாக்டர். ஓகே. மெடிசன் சாப்பிட்டு கூட 6 மாசம் கூட ஆக மாட்டேங்குது. அவங்க ஆகுறதுக்கு மருந்து கொடுக்குறாங்க, அதனால கூட ஆக மாட்டேங்குது எனக்கு. ஓகே ஓகே. மத்தபடி உடல் பருமன், கொஞ்சம் பாடி வெயிட்டா இருக்கு அப்படி ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? ஒபிசிட்டி அது மாதிரி? கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு டாக்டர். அதனால நான் இதுக்கெல்லாம் போறேன், யோகாலாம் பண்றேன், ஆனாலும் உடம்பு கம்மியாக மாட்டேங்குது. ஓகே ஓகேம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. ஹார்மோன்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரெகுலரா மாத்திரைகள் எடுத்தாதான் நமக்கு கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா ஹார்மோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். ஸோ நம்ம கொஞ்சம் ரெகுலரா மெடிசன்ஸ் அதுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். ஸோ உடல் பருமன், ஒபிசிட்டி பிளஸ் அதோட சேர்த்து நீர்க்கட்டி பிரச்சனைகள், அதோட சேர்த்து மாதவிடாய் இர்ரெகுலரா இருக்கு, இதெல்லாமே வந்து கொஞ்சம் ரெகுலரா எடுக்க ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல நல்ல தீர்வு இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்க எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க, இன்னும் ரெகுலரா எடுங்க, கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும். கண்ட்ரோல் ஆகுற வரைக்கும் மருந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுமா. ஓகே, நன்றி உங்களின் நிலைப்புக்கு. டாக்டர், இப்ப நம்ம பிசிஓடி பத்தி பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன், எந்த மருத்துவத்தை நாடுறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப வந்த காலர் கூட சொன்னாங்க, ஹோமியோபதி மருந்து எடுத்தேன் எனக்கு கியூர். ஆனா என்ன மாதிரியான ஹோமியோபதி, எப்படி சரியான மருத்துவர்கள்ட்ட போனாங்களாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இதை பத்தி நீங்க முதல்ல சொல்லிடுங்க. ஆக்சுவலி இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி நீங்க கேட்டது. பிகாஸ் ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வி கேன் பிரிங் அந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனையை வந்து நம்ம நார்மல் கொண்டு வரலாம். என்னன்னா வந்து கொஞ்சம் லாங் கரெக்டா ரெகுலரா சர்டன் பீரியட் வரைக்கும் நம்ம அந்த மெடிசன்ஸ் எடுத்தாதான் அதுக்கு ஏதோ ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். பிகாஸ் நோயா இருந்தாலும் சரி, இல்லை ஹார்மோன் டிஸார்டர் குறைபாடு எதுவா இருந்தாலும் சரி, நமக்கு யாருக்கும் திடீர்னு வந்துடாது. உள்ள இன்டர்னலா வந்து அந்த ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்துல வந்து அந்த இண்டிவிஜுவல் பர்சன் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, இல்லை ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன்ஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா அப்போதான் பிரச்சனை வந்து வெளியில வரும். ஸோ எந்த மெடிசன்ஸ் இருந்தாலும் முக்கியமாக ஹோமியோபதி மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக தொடர்ந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில வந்துக்கலாம். ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் ஆகி பேலன்ஸ்டு லைஃப் லாங் வந்து இருக்கும். ஸோ நம்ம இப்போ தலைவலி வர மாதிரி ஓகே இன்னைக்கு நம்ம மெடிசன்ஸ் போட்டோம் நாளைக்கு சரியாயிடும் அந்த கான்செப்ட் கிடையாது. ஹோமியோபதி ஃப்ரம் பேசிக் லெவல்லேருந்து டுவர்ட்ஸ் ஃபியூச்சர் ஃபோக்கஸ்க்காக தான் ஃபுல் மெடிசன்ஸ் எல்லாமே போகிறது. ஸோ நம்ம ரெகுலராக எடுத்தாதான் பக்கா ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு நேயர் டாக்டர். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், பேர் சொல்லுங்க. கிருஷ்ணகிரில இருந்து சித்ரா பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்க, என்ன கம்ப்ளைண்ட்ஸ்மா உங்களுக்கு? மாதவிடா 26 நாள்ல வந்துருதுமா. ஓகே.
அது வரதுக்கு முன்னாடி 4-5 நாள் முன்னாடி இருந்தே வயிற்று வலி, அது மேல் வயிறு வலிச்சுட்டே இருக்கும்மா. சரிங்க. அது எதனாலன்னு கேட்கலாம். குழந்தை பிறந்து 8 மாசம் ஆகுது. ஓகே. அவர் 5 மாசம் இருந்து இதே மாதிரி மாதவிடா வரதுக்கு முன்னாடி 5-6 நாள் முன்னாடி இருந்தே வயிற்று வலி வருதுமா. ஓகே மேம். அது உங்களுக்கு பேட் பண்ற மாதிரி இருக்குதுங்களா இல்ல ரொம்ப வந்து உடம்பு வரப்புத்துறது அந்த டைம்ல, வாமிட் ஏதாவது வர மாதிரி தலைச்சுத்து கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருக்குங்களா அந்த டைம்ல உங்களுக்கு? இல்லம்மா, அந்த மாதிரி எதுவும் இல்ல. வயிற்று வலி மட்டும் விட்டு விட்டு வலி வந்துனே இருக்கும். ஒரு வர்ற மாதிரி. ஓகே, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இது வந்து மாதவிடாய் வரப்போகுதுன்னு சொல்றதுக்கு நம்ம பாடி முன்கூட்டியே ஒரு சிக்னல் மாதிரி கொடுக்கும். மோஸ்டா வந்து சில பேருக்கு எதுவும் தெரியாது, திடீர்னு அந்த மாதிரி சேஞ்சஸ் பாடியில வரலாம். பிரெக்னன்சிக்கு அப்புறம் இது வருதுங்கிறது நார்மல் விஷயம் தான். ஸோ இது வந்து ஒரு சிக்னல் தான் உங்களுக்கு அந்த மாதவிடாய் வரப்போகுதுன்றது ஒரு முன்கூட்டியே காட்டுறது. PMS அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மல் தான், பயந்துக்க வேண்டாம். சரிம்மா. ஓகே ஓகே, நன்றி உங்களின் நிலைப்புக்கு. இதுல வந்து PCOD, இதுல வந்து எல்லாருக்கும் இப்ப கட்டிகள் வந்துருது. கட்டி வந்தோடனே பயப்படுறாங்க. முக்கியமா நான் இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் பயப்படுறதுனால இது புற்றுநோய் கட்டியாங்கிற மாதிரி ஒரு பெரிய சின்ன கட்டிக்கே பயந்துக்கிறாங்க. இது பயப்பட வேண்டிய விஷயமா? எந்த அளவு பெரிய கட்டியா இருந்தா பயப்படணும்? அதை கரைச்சிடலாமா? சர்ஜரி தான் அவசியமா? இதற்கான விடைகளை பார்க்கலாம். ஒரு நேயரை தொடர்ந்து. வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் சீதாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? அவுட்ல இருந்து பேசுறேன் மேம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. என்னோட டாட்டர் 13 இயர்ஸ் ஆகுது. ஓகே. 9 மந்த் பிஃபோர் தான் அவ வந்து மெச்சூர்ட் ஆனா. 3 மந்த்ஸ் ஆச்சு பீரியட். மார்ச், ஏப்ரல், மே ஆச்சு. அதுக்கப்புறமா பீரியட் ஆகவே இல்லை அவளுக்கு. ஓகேம்மா. அத என்ன பண்ணலாம் டாக்டர்? எதனா பார்க்கலாமா? நாங்க இன்னும் எதுவும் பார்க்கல. அவ ஓகே, 13 இயர்ஸ் ஆச்சு. இது நார்மலா தானே அவங்க வந்தாங்க? மெடிசின்ஸ்லாம் நீங்க இது இல்ல இல்ல, அவ்வளவுதான் நான் வந்தேன். நோ வரிஸ்மா, இது வந்து நார்மல் தான். நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வயதுக்கு வராங்க, அந்த மெனார்கி பியூபர்ட்டி டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மோஸ்டா எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு 80% வந்து அப்படி இருக்கும் போது நம்ம சொல்ல முடியும் அது ரெகுலரா வரும் மாசம் அப்படின்றது. பட் சில பேருக்கு வந்து ஒரு 6 மாத காலமோ இல்ல வந்து 1 வருஷ காலம் கூட எடுத்துக்கலாம், அந்த மந்த்லி ஒன்ஸ் வரக்கூடிய விஷயம்ங்கிறது. ஸோ இப்போதைக்கு நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க, ஆரோக்கியமான உணவுகள் கொடுங்க, அயன் சத்து, வைட்டமின்ஸ் நிறைய இருக்க ஃபுட்ஸ் மாதிரி கொடுங்க. 1 இயருக்கு அப்புறமும் அவங்களுக்கு இதே மாதிரி 3 months ஒன்ஸ் இல்ல ரொம்ப லாங் கேப்ல வருது அப்படின்னா அந்த டைம்ல நீங்க வந்து டாக்டர்ஸ் அணுகிக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஹார்மோன்ஸ் கரெக்ட்டா ஒரு 50 kg இருக்கா அவ. ஓகே ஓகே. வெயிட்னால எதனா ப்ராப்ளம் இருக்குமான்னு இல்ல, ரெகுலரா வாக்கிங் பண்ண சொல்லுங்க, ஆரோக்கியமான உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி விஷயத்தை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுங்க. இப்போதைக்கு நீங்க மற்ற விஷயங்கள், மற்ற எக்ஸ்ட்ரா மெடிசன்ஸ் கொடுத்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஏன்னா இப்போதான் அவங்க வந்து பியூபர்ட்டி ஆயிருக்காங்க இல்லையா? ஸோ கொஞ்ச நாள் விடுங்க, 1 இயர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு இதே மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து டாக்டர் அணுகினா போதும். அது வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. நான் திருவச்சூர்ல இருந்து ஜெனிஃபர் பேசுறேன். நல்லது, டாக்டர் பேசுங்க. டாக்டர் சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆக முன்னாடியே ஒரு 4 நாள் முன்னாடி 5 நாளுக்கு முன்னாடியே வயிற்று வலி அதிகமாவே வந்துடுது, உடம்பு வலி, பேக் பெயின் எல்லாம் அதிகமாவே இருக்கு. பீரியட்ஸ் முடிச்ச பிறகும் எனக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகுது. மாசம் இதுவே ஆகுது. ஆனா டேட் கரெக்டா 14 டேட்னா அதே டேட்ல தான் வருது. ஓகே. இதனால எதனாச்சும் ப்ராப்ளமா? யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகுறதுனால இந்த பேக் பெயின், வாமிட்டிங் சொல்றதெல்லாம் எனக்கு இருக்கு. அதனால தான் நான் கேட்டேன். ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஃபுல்லும் நான் சொன்ன மாதிரி ப்ரீ மெனோபாசல் சிம்டம் தாம்மா. கண்டிப்பாக நமக்கு வந்து மாதவிடாய் எவ்ரி மந்த் வரத்துக்கு ஹார்மோன்ஸோட ஹெல்ப் மூலியமா தான் நமக்கு வருது. ஸோ அந்த ஃப்ளோ ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா முன்னாடியே நம்ம பாடி, யூட்ரஸ், கருமுட்டைப்பை எல்லாமே ரெடி ஆயிக்கும். ஸோ அந்த டைம்ல தான் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ், பாடி டயர்ட்னஸ், அடிவயிறு வலி, சில பேருக்கு அந்த கீழ் முதுகு வலி அண்ட் பாடி வீக்னஸ் அது மாதிரிலாம் இருக்கும். சில பேருக்கு பாடி ஓவர் ஹீட் ஆகிறது அதெல்லாமே இருக்கும். இது ஒரு சிக்னல் தான். ஸோ அதுக்காக நீங்கள் நினச்சி பயந்துக்க வேண்டாம். பட் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குன்றதை சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பெண்கள் பொறுத்த வரைக்கும் அந்த ஹைஜீனிக் மெஷர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஆகும். பிகாஸ் ஹைஜீன் நம்ம சரியாக கவனிச்சிக்கல அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அந்த டிஸ்சார்ஜ், ஒயிட் டிஸ்சார்ஜ் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அது வந்து நீங்கள் தான் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹைஜீனிக் மெஷர்ஸ் நீங்கள் செல்ஃபாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஒரு எந்த இன்ஃபெக்ஷனாலும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மற்றபடி பெயினை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. ஹெல்தியான ஃபுட் சாப்பிடுங்க, போதுமானது. நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. டாக்டர் பேசுங்க. பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சேலத்துல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன். சரி, டாக்டர் பேசுங்க. ஓகே, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க மேடம். என் பையன் வந்து ஒரு 7-7.5 வயசு பையன். ஓகே. ஹோமியோபதி மாத்திரை வந்து ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிடறதுக்கு 1 மாசத்துக்கு கொடுத்துருந்தாங்க. எதுக்காக எடுத்துருக்காங்க மாத்திரை?
அது வந்து உடம்புலாம் முதுகுலாம் பிம்பிள்ஸ் மாதிரி வர்றதுக்காகவும் முடி கொட்டுறதுக்காகவும் கொடுத்துருந்தாங்க. ஓகே. அத வந்து ஃபுல்லா அப்படியே சாப்பிட்டுட்டான் ஒரே நாள்ல. அது ஏதாவது இன்ஃபெக்ஷன் சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமா மேம்? இல்ல ஆக்சுவலி வந்து கோர்ஸ் கொடுத்த மாத்திரையை ஒரே நாள் எடுத்துக்கிட்டாங்களா? என்னமா? அவங்க எல்லா மாத்திரைகளையும் ஒரே நாள் எடுத்துக்கிட்டாங்களா கண்டினியூஸா? ஒரு நாளைக்கு 4 மாத்திரை விடம் கொடுத்துருந்தாங்க மேம். அவன் ஒட்டுக்கா ஃபுல்லா சாப்பிட்டுட்டான் அந்த மாத்திரை. சரி, ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க இல்லையா, விட்டுன்னு கவலைப்படாதீங்க. ஒன்றும் சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்காத மாத்திரைகள், ஏன்னா கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் எதுவும் மாத்திரையில கிடையாதுமா. அதனால நீங்க வந்து பயந்துக்க வேண்டாம். ஒரு 2-3 டேஸ் கேப் விட்டுட்டு அடுத்தபடியான கோர்ஸ் மாத்திரைகள் எடுத்துக்கோங்க. பட் எப்போதுமே மாத்திரைகள் பொறுத்த வரைக்கும் அது அப்படியே கோர்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ மார்னிங் எடுத்துக்க சொல்றாங்க, நைட் எடுத்துக்க சொல்றாங்கன்னா அந்த டைமிங் எடுத்துக்க சொல்லுங்க. ஏன்னா ஹோமியோபதி மாத்திரைகள் ஒரு சில டியூரேஷன், ஒரு சில டைம் எடுத்துக்கிட்டாதான் மெடிசன்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் வே இருக்கும் ஆக்ஷனுக்காக. ஸோ இப்படி சேர்ந்துட்டதுனால நீங்க பயந்துக்கலாம் வேணாம், ஒன்றும் ஆகாது, சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வராது உங்களுக்கு. ஸோ வந்து பயப்பட வேண்டாம். பட் ஒரு சமயம் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்றான், அதனால ஏதாவது ப்ராப்ளம் இல்ல. மெடிசன்ஸ் எப்போ போட்டாங்க அவங்க? ஓகே மேம். மெடிசன் எப்போ போட்டாங்க? சரி, ஓகே. பெரியவங்களோட வயசு 25 வயசுகளோட மாத்திரை வந்து 7 வயசு பையன் சாப்பிட்டான். ஓகே, கொஞ்சம் கிளியரா இல்ல, நோ ப்ராப்ளம். நீங்க வந்து வரி பண்ணிக்க வேண்டாம். ஆக்சுவலி மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மெடிசன்ஸ் இருந்தாலும் அட் ஸ்டேஜ்ல வந்து எல்லாமே போடக்கூடாது. பட் ஹோமியோபதி மெடிசன்ஸ்னால சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அவங்களோட அந்த பாடி டிசீஸ் சிம்டம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் லைக் வயிறு வலி எல்லாம் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா இருந்துட்டு இருக்குன்னா டாக்டர் எந்த டாக்டர் மெடிசன்ஸ் கொடுத்தாங்களோ அந்த டாக்டர் கிட்டே கூட்டிட்டு போங்க, அதுதான் நல்லது. பட் பயந்துக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது, பயப்பட வேண்டாம். ஓகேம்மா, நன்றி. உங்களுடைய நிலைப்புக்கு இன்னொரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. என் பேர் ஐயப்பன் மேடம். சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? மதுரை பிபிஓல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். பேர் எஸ் ஐயப்பன் மேடம், மதுரை பிபிஓல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், சொல்லுங்க. அது எனக்கு சுகர் 41 வயசுல சுகர் வந்துருச்சா? சுகர் வந்து 41 வயசுல எனக்கு ஸ்டார்டிங் 8 மாசம் ஆகுது வந்து. ஓகே, சொல்லுங்க. 41 வயசுல வந்து இப்ப 8 மாசம் சுகர் வந்து எனக்கு 158 இருக்கு சுகர். ஓகே. அதுக்கு என்ன மெடிசன் எப்படி? ஓகே, இப்ப மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்களா நீங்க? இங்கிலீஷ் மாத்திரை எதுவுமே இது வரைக்கும் நான் எடுக்கல மேடம், சாப்பாட்டுல தான் இது பண்ணி. இல்ல சார், 158 இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தது இல்லையா? போஸ்ட் பிராண்டியல். ஓகே, போஸ்ட் பிராண்டியல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்ததுங்களா? ஃபாஸ்டிங் ரொம்ப அதிகமா இருக்கு, 110 வந்து கண்டிப்பா இருக்கணும். ஸோ மாத்திரை நீங்க எடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஏஜ்டு அந்த 35+ வரக்கூடிய அந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எல்லாமே நம்ம வந்து கண்ட்ரோல்ல இருக்கலாம். கண்டிப்பா வந்து உணவு கண்ட்ரோல்ல இருக்கும் போது ஓரளவுக்கு தான் ஹெல்ப் பண்ணும் தவிர ஃபாஸ்டிங்ல இந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் போது கண்டிப்பா மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது தான் நல்லது. பிகாஸ் டயபெட்டிஸுக்குன்னு சில பக்க விளைவுகள், சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதை வராம ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னா மெடிசன்ஸை நீங்கள் ரெகுலராக எடுத்தால் தான் ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். பிகாஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு. ஹோமியோபதி மெடிசன்ஸில் வந்து டயபெட்டிக் அந்த காம்ப்ளிகேஷன், டயபெட்டிஸுக்கு அந்த காரணமாக இருக்கக்கூடிய இன்சுலின் ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ ரெகுலராக மெடிசன்ஸ் எடுங்க சார். ஓகே, ஹோமியோபதி மெடிசின்ஸ் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க கீழே வர ஸ்க்ராலிங்ல இருக்கிற கலைப்பினை ஏற்படுத்தி அதுக்கான தகவல்கள் தெரிஞ்சுக்கோங்க சார். நன்றி. இன்னொரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் பானு. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? கொளத்தூர். பிரச்சனைகளை சொல்லுங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகே. ஹலோ, சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து 4 நாளைக்கு முன்னாடியே வந்துடும். ஓகே. ஆனா வந்துட்டு வந்தாலும் கூட அந்த ஒரு 1 days மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். அப்புறம் வந்து வயிறு வலி, அந்த வந்த நாளை விட மறுநாள் வயிறு வலி ஓவரா இருக்கும். அப்புறம் வந்து சரியா போகாது. ஓகே, என்ன பண்ணலாம்? இது ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு அப்படிதான் இருக்குதுங்களா? இப்போ ரீசெண்டா அது மாதிரி இருக்குங்களா உங்களுக்கு? அதாவது இப்ப எனக்கு ஒரு அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்ணோம். பண்ணி சொல்லுங்கம்மா, தொடர்ந்து சொல்லுங்க. சொல்லுங்க நீங்க. அப்புறம் அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்ணி 2 years ஆகுது. ஓகே. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஓகே ஓகேம்மா, சரி. நீங்க மெடிசின்ஸ் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா இப்போ இதுக்காக? என்ன மேடம்? மெடிசின்ஸ் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா இப்போ? எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பிரெக்னன்சி நின்னது ஒரு 3 மாசம். ஓகே. அப்புறம் அதுல வந்து நீர் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபார்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாவே இருக்கு. என்னன்னு
தெரிஞ்சுக்கலாமா? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம்மா. இப்போதான் நீங்க ஒரு ஹிஸ்டரி டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க, அதனால திரும்ப நான் கேட்டதை மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெண்டிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, மோஸ்ட் அப்பெண்டிக்ஸ் பண்ணாலும் சில பேருக்கு வந்து அந்த அடிவயிறு வலி, அப்டோமென் பெயின் அது மாதிரி இருக்கலாம். நீர்க்கட்டி பிரச்சனை இருந்திருக்கு, ப்ளஸ் வந்து அபார்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் போது கண்டிப்பா மாதவிடாய் சுழற்சி சேஞ்சஸ் ஆரம்பிக்கும். ஸோ வந்து சில டெஸ்ட் ப்ராப்பராக எடுக்க வேண்டியது இருக்குமா, எடுத்துட்டு நீங்க வாங்க, நாங்க பர்சனலாக கைட் பண்றோம். ஓகே, நன்றிமா. உங்களை நல்ல டாக்டர், முதல்ல நம்ம பிசிஓடி பத்தி கேட்டிருந்தோம். இல்ல கட்டிகள் வந்தா பிரச்சனையா, இது என்ன மாதிரி மாறக்கூடும், சர்ஜரி தேவையா, மருந்தால குறைக்கலாம், இதுக்கான பதில்கள் சொல்லிடுங்க. இப்போ நீர்க்கட்டி பொறுத்த வரைக்கும் வந்து சர்ஜரி பண்ணினாலும், லேப்ரோஸ்கோபி பண்ணினாலும் மறுபடியும் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பிகாஸ் நம்ம லேப்ரோஸ்கோபி சர்ஜரி மூலியமா வந்து ஹார்மோன்ஸ் ஆல்டர் பண்ண முடியாது. ஜஸ்ட் அந்த உள்ளக்கூடிய இந்த கட்டிகளை வேணா ரிமூவ் பண்ணி ட்ரில்லிங் பண்ணி வெளில எடுத்துடலாமே தவிர ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் ஆகணும். அது கண்ட்ரோல் ஆனாதான், அது ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சாதான் ஃபர்தரா வரக்கூடிய அந்த ஃபார்மேஷன், ஃபர்தரா வரக்கூடிய அந்த கட்டிகளை வந்து உருவாக்காத மாதிரி பார்த்துக்கலாம். அண்ட் இருக்கிறது வந்து படிப்படியாக டிசால்வ் ஆகிட்டே வரும். ஸோ நம்ம அன்லஸ் அண்டில் அந்த ஹார்மோன்ஸ்க்காக மாத்திரை எடுக்காத வரைக்கும் கட்டிகள் திரும்ப திரும்ப உருவாக்கம் இருந்துகிட்டே தான் வரும். அதுவும் இப்போ வந்து நிறைய பேருக்கு காமனாக நீர்க்கட்டி வந்து நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ கிளினிக் வருவாங்க அப்படின்னா வந்து டெய்லி அட்லீஸ்ட் வந்து ஒரு 9 to 12 கண்டிப்பாக இருந்துருவாங்க. ஏன்னா முக்காசி பேருக்கு நீர்க்கட்டி பிரச்சனை வந்து இருக்கு அவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இப்படி இருக்கக்கூடிய விஷயத்த வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் நாட்கள் ஆக தான் அந்த ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷனிங் குறைய ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது அவங்களுக்கு. இன்னொரு நேரம் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. திவ்யா. எங்க இருந்து திவ்யா பேசுறீங்க? பேசுறோம். டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு 4 மாசமா பீரியட் வரதே இல்லை டாக்டர். ஓகேம்மா, என்ன ஏஜ் உங்களுக்கு? என்ன ஏஜ்மா, வயது என்ன? 18. சரி, ஓகே. இதுக்கு 4 months வரலன்னு சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ரெகுலரா வந்துட்டு இருந்ததுங்களா? ரெகுலரா வரும் மேம், கரெக்டா வந்துரும், நிறையாவும் படும் மேம். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம்மா. நீங்க ஒரு ஸ்கேன் அது மாதிரி ஏதாவது எடுத்து பார்த்துருக்கீங்களா? ஸ்கேன் எடுத்தது இல்லை மேம், ஆனா டாக்டர்கிட்ட காட்டிட்டு இருக்கா, அவங்க டேப்லெட்லாம் கொடுப்பாங்க, சாப்பிட்டு சரி வரல மேம். ஓகேம்மா, நீங்க ப்ராப்பரா இதுக்கு டெஸ்ட் எடுத்துக்கணுமா. மாத்திரைகள் மட்டுமே எடுத்துக்கிட்டோம்னாலும் சரியாகாது. ப்ராப்பரா டெஸ்ட் எடுத்து பார்த்து என்ன காரணமோ அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் எடுத்தாதான் உள்ள இருக்க கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சரியாகும். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு ஸ்கேன், ஹார்மோன்ஸ் டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஸோ இன்கேஸ் அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் எடுத்துக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து சரியாயிடும். நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு. பிசிஓடி அதுன்றது கர்ப்பப்பையில இருக்க கட்டியா, இல்லைன்னா கருமுட்டை பையில இருக்க கட்டியா, அது என்ன விளக்கத்தை கொடுத்து? பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் வந்துட்டு நம்ம கருமுட்டை பையில, ஓவரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது கருமுட்டை பையில வந்து நமக்கு ஜென்ரலாவே இப்போ எக் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ ஒயிட் பார்ட்டுக்குள்ள வந்து குட்டியா ஒரு எல்லோ பார்ட் இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரு ஃபாலிகல்ஸ்குள்ள குட்டியா வந்து ஒரு கருமுட்டை இருக்கணும். அதுதான் ஜென்ரலா உள்ள அமைப்பே. பட் ஒரு சில பேருக்கு அந்த ஹார்மோன்ஸ் கொஞ்சம் இம்பேலன்ஸ்டா இருக்கு. எஃப்எஸ்ஹெச் ஹார்மோனோ இல்லை ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோ, லியூட்னைசிங் ஹார்மோனோ கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு அப்படின்னா அந்த ஃபாலிகல்குள்ள வந்து கருமுட்டைக்கு பதில் நீர் வந்து கோத்துக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால இந்த நீர் கட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். கர்ப்பப்பையில இருக்க கட்டிக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ்? அது வந்து ஃபைப்ராய்ட் கட்டிகள். ஆமா, யூட்ரஸ்ல கர்ப்பப்பையில இருக்கக்கூடியது. இது வந்து கருமுட்டை பையில இருக்கக்கூடியது நீர் பிசிஓடி அப்படின்னு சொல்றோம். ஸோ இது இருக்கும்போது மோஸ்டா பெண்களுக்கு அந்த கருமுட்டை வளர்ச்சி எஃபெக்ட் ஆகும். அது ஆனோவுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கரு உடைந்து வெளில வரக்கூடிய ப்ராசஸ். ஓகே, ஒரு நேயர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம், நலம் காக்க தொடர்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. வணக்கம், நான் கலைவாணி பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ரமேஷ் பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம். எனக்கு கொஞ்சம் கால் மூட்டு வலியும் கால் இல்ல, அது இப்ப மேரேஜ் ஆகி 2 months ஆகுதுங்க. ஓகே. டாக்டர் சொல்றாங்க இந்த டைம்ல நீங்க டேப்லெட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு டாக்டர் டேப்லெட் நீங்க சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஓகே. டேப்லெட் சாப்பிட்டா ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட் வருங்களா இல்ல? எந்த கம்ப்ளைண்ட்காக? அந்த மூட்டு வலி அதுக்காக மாத்திரை நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க, மூட்டு வலி, கை கால் வந்து சாப்பிடுறேங்க மாத்திரை. 1 வாரம் 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் சாப்பிடுறேங்க 2 3 நாளா. அது இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க. அதனால டாக்டர் வயிறு கொஞ்சம் கும்மன இருக்குதுங்க அப்படியே. ஓகே, மாத்திரைகள் வந்து உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்க போட்டுக்கோங்க. ஏன்னா இப்ப நீங்க கொஞ்ச நாளா தான் குறுகிய காலத்துல தான் உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னதால தேவைப்படுறப்ப போட்டுட்டு மற்ற டைம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டினியூஸா மாத்திரைகள் எடுத்தே ஆகணுன்ற மாதிரி கட்டாயப்படுத்திக்காதீங்க. 3 week எடுத்து சொல்லிருக்காங்க. 3 week. இந்த கால் வலிக்காகங்களா? கால் வலிக்காக. அது எந்த பிரச்சனை வராதுங்களா? இல்லம்மா, நீங்க வந்து தொடர்ந்து ஒரு சில மெடிசன்ஸ் சாப்பிடும்போது சில பேருக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த வயிறு உப்பசம் அதெல்லாம் வரலாம். ஸோ வந்து மாத்திரைகள் எப்போ வரைக்கும் தேவைப்படுதோ அதுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல வீக்னஸ்க்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும். சரிங்களா? ஓகே,
நன்றி உங்களை நிலைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், நான் தேனில இருந்து அர்ச்சனா பேசுறேன். ஓகே, டாக்டர் பேசுங்கம்மா. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு வந்து இந்த கீழே வந்து ஹேர் க்ரோத் வருது. அது தைராய்டு ப்ராப்ளம்னால வருமா? சீக்ல. ஓகே, சீக்லையா? ரொம்ப இல்ல, பட் நான் பிளக்கர் வச்சு இது பண்ணாலும் வரதான் செய்யுது. ஓகே, நீங்க உங்களுக்கு பீரியட்ஸ் இதெல்லாம் ரெகுலரா இருக்குங்களா? ரெகுலரா இருக்கும் மேடம். ஆனா கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஒரு மாசம் ஒரு மாதிரி பெயின்லெஸ்ஸா இருக்கும், இன்னும் சில மாசங்கள்ல பெயின்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தைராய்டு எவ்வளவு வருஷமா மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க? இல்ல, நான் மாத்திரை எதுவும் எடுக்கல மேடம். ப்ராப்ளமா இருக்குமான்னு தான் கேக்குறேன். ஆனா ரெகுலரா தான் இருக்கு பீரியட்ஸ் எல்லாம். ஓகே ஓகே. இல்ல மோஸ்டா வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் நீங்க அதுல குழப்பிக்கலாம் வேண்டாம். எக்ஸஸ் ஹேர் க்ரோத், இது ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி முடி வளர்ச்சி தேவையில்லாத இடத்துல வரும்போது ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ்னு இருக்கு, அதாவது மேல் ஹார்மோன். அது பெண்களுக்கும் கொஞ்சம் ஸ்மாலான, கொஞ்சம் தேவையான குவான்டிட்டியில ஜென்ரலா இருக்கும். பட் அதோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும் போது அந்த நீர்க்கட்டி பிரச்சனைகள், மாதவிடாயில வந்து கொஞ்சம் தள்ளி போடுறது, வலி அதெல்லாம் வருது. ஸோ ஒன்ஸ் வந்து ஹார்மோன்ஸ் எடுத்துக்கோங்க. தைராய்டு பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். இந்த ஃபீமேல் ஹார்மோன்ஸ் ஒரு சில FSH, LH ஹார்மோன்ஸ், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷனிங் மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் அதுல சேஞ்சஸ் இருக்கும் போது தான் கண்டிப்பா உங்களுக்கு ஹேர் க்ரோத் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. ரிமூவ் பண்ணாதீங்க. ரிமூவ் பண்ணீங்க திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருக்கும். ஓகே, நன்றி உங்களின் நிலைப்புக்கு. இன்னொரு நேர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபைப்ராய்ட்ஸ் கட்டிகள் சொன்னீங்க இல்லையா டாக்டர், இதனால பெண்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும்? ஓகே, ஃபைப்ராய்டு பொறுத்த வரைக்கும் அது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ அது இருக்கும் போதும் நமக்கு அந்த கர்ப்பப்பையில வந்து உள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனிங் கொஞ்சம் வந்து சரிவர இல்லாதனால மோஸ்ட் அந்த கன்சீவ் ஆறாங்க, அந்த ப்ராக்ரஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போறது உங்களுக்கு. மாதவிடாய், முக்கியமா மாதவிடாய் அப்போ வந்து வயிறு வலிச்சு வர்றது, இல்லை கட்டி கட்டியா உதிர போக்க போறதெல்லாம் ஃபைப்ராய்ட்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கும். அது பேக் ஏக் கம்ப்ளைண்ட்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும். இதுக்கும் இன்ஃபர்டிலிட்டிக்குமே நிறைய சம்பந்தங்கள் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஓகே, இன்னொரு நேர் இருக்காங்க டாக்டர். வணக்கம் மேடம், நான் நிர்மலா பேசுறேங்க மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகேங்க, சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு மேரேஜ் ஆகி 2 years ஆகுதுங்க மேடம். ஓகே. குழந்தை இல்லைங்க மேடம். ஓகேம்மா. ஓகே. இது வரைக்கும் வந்து எனக்கு குழந்தைக்கான இது செட் ஆகவே இல்லை. இது வரைக்குமே ரெகுலரா பீரியட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. டேட் எல்லாம் கரெக்டா வருது. ஓகே. என்ன ரீசன் தெரியல. டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம், எல்லாமே எனக்கு வந்து நார்மலா இருக்கு. ஓகே. ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு இந்த 20 millions அந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஏதாவது ஃபர்தரா எனக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் இருக்கா, இல்ல அவங்களுக்கு எதுவும் எடுக்க சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. அதை பத்தின டவுட் தான். ஓகேமா, உங்களுக்கு வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி, அதாவது கருமுட்டை வளர்ச்சி, அந்த டெஸ்ட் எடுத்து பாத்திருக்கீங்களா? மேடம், அதுவும் நார்மலா இருக்கு இல்லைங்களா? ஸோ ஹஸ்பண்ட் சைடுல கவுண்ட் வந்து 20 millions இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. மோட்டிலிட்டி, மார்ஃபாலஜி அதெல்லாம் நார்மலா இருக்குதுங்களா உங்களுக்கு? மொட்டிலிட்டி வந்துட்டு ஒரு 4 hours அந்த டைம் எல்லாம் இருந்தா டெத்னு வருது, 0% வருது. மார்ஃபாலஜி சரி, ஓகே. நகரும் தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லிருக்காங்க? மொட்டிலிட்டி தாங்க மேடம், 0% ஒரு இடத்துல வருது. ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 30% அந்த மாதிரி இருக்கு, போ குறைஞ்சிருது. அப்புறம் 2 இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 0% வந்திருந்தது. ஓகே ஓகேம்மா. ஓகே, ஆக்சுவலி கவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு வந்து 50 millions இருக்கணும் கண்டிப்பாக. பட் இப்போ வந்து 30 millions இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி இதெல்லாமே கண்டிப்பா 50% இருந்தாதான் ஒரு விந்தணுக்கள் வந்து ஆரோக்கியமான விந்தணுக்களா ஆக முடியும். இன்கேஸ் கவுண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலோ, இல்ல மொட்டிலிட்டி இல்ல மார்ஃபாலஜி இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த டெட் 0% இருக்கும் போது வந்து தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்குமா. ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஸ்பெர்ம் டிஃபெக்ட்ஸ் இல்ல லோ கவுண்ட்டுக்கெல்லாமே மெடிசன்ஸ் மூலியமா நம்ம வித்தவுட் எனி ஹார்மோன் மெடிசன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நியர்பைல இருக்கக்கூடிய எந்த பிளேஸ்ல இருக்கீங்களோ நியர்பைல இருக்கக்கூடிய ஹோமியோபதி கிளினிக், ஹோமியோகேர் இன்டர்நேஷனல் நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா நாங்க ஃபர்தரா இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுக்கணும். மெடிசன்ஸ் மூலியமா எப்படி இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலான்றது கண்டிப்பா நாங்க உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஓகே, நன்றிமா. உங்களின் நிலப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. பார்க்கவி பேசுறோம், அருப்புக்கோட்டையில இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க, கேள்வியில கேளுங்க. ஓகே, சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் மேடம், நாங்க பார்க்கவி பேசுறோம் அருப்புக்கோட்டையில இருந்து. ஓகே. மேடம், எனக்கு 2வது குழந்தை பிறந்து இப்ப 9 years ஆகுது. ஓகே. நான் குழந்தை பிறந்து 1 year கழிச்சுதான் பீரியட்ஸ் ஆனேன். ஓகேமா. அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ஃபுல்லாவே irregular-ஆவே இருக்கு. 45 days 50 daysலயே இருந்தது.
ஹலோ சொல்லுங்கம்மா. 50 டேஸ்ல இருந்துச்சு. இப்ப திருப்பி போய் யூட்ரஸ் ஸ்கேன் பண்ணல வந்து யூட்ரஸ் வந்து தடிமனா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூட்ரஸ்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லி இப்ப ஹோமியோ கேர்ல தான் நான் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். மதுரையில காமிச்சுட்டு இருக்கோம். அது எவ்வளவு நாளைக்கு எடுக்கணும் இல்ல ரெகுலரா எடுக்கணுமாங்க மேடம்? அதனால எதுவும் தொந்தரவு இருக்குமா? ஓகேம்மா, ஓகே, கவலைப்படாதீங்கம்மா. இது வந்து என்லார்ஜ் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூட்ரஸ் பிளஸ் வந்து இன்ஃபெக்ஷன், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இருக்கும் போது கண்டிப்பா வந்து ரெகுலர் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அது வந்து நம்ம எவ்வளோ ஏஜ் இருந்தாலும் சரி, அந்த இன்ஃபெக்ஷன் கம்ப்ளைண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது கிளியர் ஆகுற வரைக்கும் மாத்திரைகள் எடுத்தாதான் உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து படிப்படியாக சரியாகும். ஜென்ரலாக ஹோமியோபதி மெடிசன்ஸ் எல்லாமே வந்து எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் தான், பிகாஸ் இது நேச்சுரல் மெடிசன்ஸ். அதனால ஸோ மெடிசன்ஸ் வந்து கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ளஸ் ஃபியூச்சர்லேயும் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வராத மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க, அதை கண்டினியூஸாக எடுத்துக்கோங்கம்மா. ஓகேம்மா, நன்றிம்மா. உங்களை நல்ல மேம் சொன்ன மாதிரி கவலைப்படாதீங்க, சிகிச்சை முறையிலேயே நீங்க தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், இன்றைய நிகழ்ச்சி நிறைவடையும் தருணம் வந்தாச்சு. நிறைய விஷயங்கள் தொடர்பாக பேசினீங்க, அது பெண்களுக்கான பிரச்சனைகள் தொடர்பாக ரொம்ப பயனுள்ள தகவல் கொடுத்தீங்க. நன்றி. நன்றிம்மா. என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் வைஷ்ணவ அவர்கள் வந்திருந்தாங்க. இன்னைக்கு பெண்கள் தொடர்பான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பதிலளித்தாங்க. நிச்சயமா பயனுள்ள ஆரோக்கியமான தகவலாக அமைந்திருக்கும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.